உலகெங்கிலும் பறந்து வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த நிகழ்ச்சி மூலியமா உங்கள எல்லாத்தையும் பார்க்குறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். முக்கியமா இந்த நிகழ்ச்சி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து, ஜூலை மாதம் 15ஆம் தேதி வரக்கூடிய ஜூலை மாதம் 2026ஆம் வருஷம் ஜூலை மாதம் 15ஆம் தேதி சனி பகவான் வந்து வக்ர நிலைக்கு போறாரு. இந்த வக்ர நிலையில அவர் எத்தனை நாள் இருக்க போறாரு? எவ்வளோ மாசம் பயணிக்க போறாருன்னா, நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும். அதாவது நாள் கணக்குல பார்த்தீங்கன்னா, ஒரு 138 நாட்கள் வந்து வக்ர நிலையில இருக்க போறாரு. ஸோ இந்த வக்ரம்னா என்ன? வக்ரம் நிலையில சனி பகவான் இருக்கிறதுனால என்ன பலன் குடுக்க போறாரு? தற்சமயம் அவர் வந்து கோச்சார ரீதியா மீன ராசியில இருந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த மீன ராசியில இருந்து அ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாரியான பலன்கள் குடுக்க போறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். மேலும் ஆண்டு கிரகங்கள், மற்ற கிரகங்களோட நிலைகள்லாம் வச்சு உங்களுக்கான துல்லியமான சரியான பலன்கள் குடுக்க போறேன். நிச்சயமா நிகழ்ச்சிய தொடர்ந்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய சனி வக்ர பயிற்சி, அதாவது எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா, ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்குமான 138 நாட்கள் இந்த காலகட்டம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். ஒரு கிரகம் வக்ரம் அடையிறது அப்படின்னா ஒரு இயல்பான விஷயம் கிடையாது. ஒரு வந்து இயல்புக்கு மாறான ஒரு விஷயம் தான். வக்ரமோ, அதிசாரமோ, அதிசாரம்ன்றது முன்னோக்கி போறது, வக்ரம்ன்றது பின்னோக்கி வரக்கூடிய நிலை. ஸோ இப்படி அவர் வந்து பார்த்தீங்கன்னா, மீன ராசியில உங்களுடைய ராசிநாதன் தான் சனி பகவான். அவர் வந்து வக்ரத்துக்கு வரப்போறாரு அப்படின்னா, உங்களோட நிலை எப்படி இருக்கும்? உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? அப்படின்றதெல்லாம் நம்ம அத வச்சு தெரிஞ்சுக்க முடியும். அதாவது அ சரியான பாதையில நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு ஒரு நெறியோட நல்ல வாழ்க்கைய வாழணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இயற்கையாவே மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த பண்புகள் உங்களுடைய பிறவி குணம், இயல்பு இது எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பா இன்னும் செயல்பட போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதாவது சனியுடைய காரகத்துவங்கள். சனி வந்து நீதிமான். நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய எண்ணங்கள குடுக்கக்கூடியவர். கடுமையா உழைக்கணும் அப்படின்ற எண்ணத்த குடுக்கக்கூடியவரும் சனி பகவான் தான். சனி பகவான் வந்து உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல மீன ராசியில இருந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில, ஜூலை 15ஆம் தேதி வந்து அவர் வந்து வக்ர நிலைக்கு போறாரு. ஸோ அந்த வக்ர நிலைக்கு போகக்கூடிய நிலையில என்ன பலன் குடுப்பார்? 3ஆம் இடத்துல சனி அப்படி இருந்தாலே வந்து இயற்கை என்னதான் உங்களுடைய ராசிநாதனா இருந்தா கூட, அவர் வந்து இயற்கை அசுபர் இல்லையா? ஒரு இயற்கை அசுப கிரகம் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடங்கள்ல இருந்தா நிச்சயமா யோக பலன்கள கண்டிப்பான முறையில குடுப்பாங்க. காரணம் என்னன்னா, அந்த 3ஆம் இடம் அப்படின்றது வந்து உபஜய ராசி. ஒரு உபஜய ராசியில இருக்கக்கூடிய ஒரு இயற்கை அசுப கிரகம் கண்டிப்பான முறையில அதோடைய அந்த இடத்துல இருக்கிற அந்த ஸ்தானத்துல பயணிக்கிற அனைத்து காலமும் நல்ல பலன்கள மட்டுமே தான் குடுப்பாங்க. அப்படின்ற வகையில 138 நாட்கள் அவர் வக்ர பலன் பெற்று நிக்கக்கூடிய நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, அவர் குடுத்துட்டு இருக்கக்கூடிய ஆதிபத்திய பலன், அதாவது 3ஆம் இடத்துல இருந்து அவர் குடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆதிபத்திய பலன்கள வலுப்படுத்தி இன்னும் அதிகமா குடுக்க போறாரு அப்படின்ற பன்மடங்கா உயர்த்தி குடுக்க போறாருன்றது தான் அர்த்தம். ஸோ 3ஆம் இடம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, நம்மளோட ஆசை, விருப்பம், விடாமுயற்சி, தைரியம், வீரியம் எல்லாத்துக்கும் உரிய ஸ்தானம் வந்து அதெல்லாம் அது 3ஆம் இடம் தான். அந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனே அங்க போய் இருக்கும்போது, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அடையறதுல நீங்க ரொம்ப தீவிரம் காட்டுவீங்க. அது காட்டுறது மட்டும் இல்லாம, அத நீங்க தீவிரம் காட்டுற அந்த எடுக்கிற முயற்சியில நிச்சயமா வெற்றியும் அடைவீங்கன்றது தான் அந்த வக்ர காலத்துல நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நமக்காக நாமளே போராடுறது, நமக்காக நாமளே வாதாடுறது அப்படின்ற மாரி. நம்ம தரப்பு நியாயத்த நாமளே எடுத்து பேசப்போறோம். நமக்கு இதுநாள் வரைக்கும் சில விஷயங்கள் கேட்க தயங்கியிருப்பீங்க. ஏங்க நான் எல்லா விதத்திலும் தகுதியா தானே இருக்கேன். எனக்கான பதவி உயர்வை ஏன் குடுக்காம இருக்கீங்க? எனக்கு வர வேண்டிய வருமானத்த ஏன் தராம இருக்கீங்க? அ அப்படின்ற ஒரு சில இடங்கள்ல இவ்வளவு நாள் உங்களுக்கு ஒரு தயக்கமோ, ஒரு கூச்சமோ இருந்துட்டு இருந்திருக்கலாம். இனிமே வந்து வெளிப்படையா நீங்க தைரியமா கேட்கலாம். கண்டிப்பா நீங்க கேட்கலனாலும் உங்களுக்கு கிடைக்க தான் போகுது அப்படின்றத சொல்றேன். 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால, நீங்க லைஃப்ல அடையணும்னு நினைக்கக்கூடிய இலக்குகள தீர்மானிங்க. இந்த இலக்க அடைய போறேன். இந்த உயரத்த நான் தொடப் போறேன். அப்படின்றத தீர்மானிச்சுட்டு, அதுக்கான பயணத்த இந்த வக்ர காலத்துல துவங்க ஆரம்பிச்சுருங்க. நிச்சயமான முறையில நீங்க அந்த வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்று 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய, உங்க ஆசை, விருப்பங்கள குறிக்கக்கூடிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன், உங்கள் ஆசை, உங்கள் லட்சியம் எதுவா இருந்தாலும் அத 100% நிறைவேத்தி குடுப்பார் அப்படின்றத நான் உறுதியா சொல்லிக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வந்து ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து மீன ராசியில இருக்காரு இல்லையா? ஸோ அங்க தான் வக்ர நிலைக்கு அங்க இருந்த மாரி தான் வக்ர நிலைக்கும் போறாரு. பொதுவா ஒரு கிரகம் வந்து வக்ரம் பெறும்போது சனி பகவானே கூட சொல்றேன். வக்ரம் அடையும்போது அ இருக்கிற ராசியிலருந்து அடுத்த ராசிக்குள்ளேயே வர்றதுக்கான சாத்தியங்கள் இருக்கும். ஆனா இந்த முறை அப்படி இல்லாம, அவர் மீன ராசிக்குள்ள மட்டுமே தான் பயணிக்க போறாரு. ஸோ மீன ராசிக்குள்ள மட்டுமே இருக்கிறதுனால, அவருக்கு பரிபூரணமா குருவோட பார்வை கிடைச்சுக்கிட்டே இருக்க போகுது. ஸோ குருவோட பார்வையில எப்பயுமே இருந்துட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களின் அதிபதியான சனி பகவான் நிச்சயமா அவர் எப்பயுமே ஒரு பூரணத்துவத்தோட, ஒரு பரிசுத்தமான ஒரு நல்ல பலன்கள உங்களுக்கு தடையில்லாம குடுக்க போறார். உங்களுடைய முயற்சிகளுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து ஆதாயங்களும், லாபங்களும் சிந்தாம, சிதறாம உங்க கை மேல வந்து கிடைக்க போகுது. ஸோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, முதல்ல நீங்க வந்து என்ன செய்ய போறீங்க? நம்ம இலக்கு என்ன? அப்படின்றத நீங்க தேடணும்.
நம்ம பயணம் இதுதான். நம்ம இந்த துறைய தேர்ந்தெடுத்து இந்த துறையில போயிட்டுருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு மருத்துவத் துறையில மருத்துவரா இருக்கலாம். ஸோ மருத்துவரா இருக்கிறவர் இந்த மகர ராசிக்காரரா இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மருத்துவமனையில போய் வேலை பார்க்குறது மட்டும் உயர்வு கிடையாதுல்ல. அங்க ஒரு சீஃப் டாக்டரா வர்றது மட்டும் பெருசு கிடையாதுல்ல. அத தாண்டி நமக்குன்னு ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டணுன்றது ஒரு இலக்கா வச்சுக்கலாம்ல. ஸோ உங்க துறையில இந்த மாரி ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க துறையில அதோட உச்சபட்ச இலக்கு என்னவோ, அத அடையணுன்றத மனசுல பதிய வச்சுக்கோங்க. பதிய வச்சுட்டீங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான ஒவ்வொரு ஸ்டெப், ஒவ்வொரு கேட்டா உங்களுக்கு ஓப்பன் ஆகி, நீங்க நிச்சயமா உங்களோட அந்த உயர்ந்த இலக்க ஒரு நாள் அடைவீங்க. அதுக்கு தான் சனி வக்ரம் பெற்று குரு பார்வையோட இருக்க இந்த காலத்த நீங்க பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். நிச்சயமா சனியுடைய வக்ர பயிற்சி காலம் 138 நாட்களும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஏணிப்படிகளா இருந்து உங்க வாழ்க்கையில உங்கள மிக உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகுது அப்படின்றத உறுதியா சொல்லிக்கிறேன். இதுவரைக்கும் நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான சனி வக்ர பயிற்சி பலன்கள் பார்த்துருக்கிறோம். ஸோ இதுல வந்து இந்த வக்ர நிலையில சனி அப்படின்னா நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவா விளக்கி சொல்லியிருந்திருக்கிறேன். சொல்லப்போனா சனியோட நிலை வந்து குருவோட துணையோட இருக்கிறதுனால கண்டிப்பான முறையில நல்ல பலன் மட்டுமே செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பெரும்பாலும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில, அதாவது இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில பெரும்பான்மையான ராசிக்காரர்களுக்கு நல்ல யோக பலன்கள தான் குடுக்குறாரு. நம்ம இத எப்படி பயன்படுத்திக்க போறோம்? அந்த கோச்சார பலன் அப்படின்றது மனம் சார்ந்த, அதாவது சந்திரன் அடிப்படையா வச்சு சொல்றதுனால, சந்திரன் மனோகாரகனா வரதுனால, இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில நம்மளுடைய மனநிலையை எப்படி வச்சுக்கிட்டா சனியால நம்ம ஆதாயம் அடையலாம் அப்படின்ற விஷயத்தையுமே நம்ம உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். அந்த கோச்சார பலன் அப்படின்னு வரும்போதே வந்து, நீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ஏத்த மாரி உங்களுடைய மனநிலைய நீங்க வந்து வகுத்துக்கிட்டீங்க, மனநிலைய வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நிச்சயமா சனியாகட்டும், ராகுவாகட்டும், ஏனைய கிரகங்கள், மற்ற கிரகங்கள் எதுவா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதன் அடிப்படையில தான் உங்களுக்கு யோக பலன்கள குடுப்பாங்க. நீங்க எதிர்மறையான யோசிச்சீங்கன்னா, எதிர்மறையான பலன்கள் வரத்தான் செய்யும். அதனால நீங்க பாசிட்டிவாவே யோசிங்க. 12 ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சனியோட அருள் வந்து வக்ர நிலையில இருக்கக்கூடிய காலத்தில ரொம்ப சிறப்பாவே இருக்கு. இன்னும் சொல்லப்போனா, நீங்க ஆச்சரியப்படுற விதமா வந்து நானே ஆச்சரியப்படுற விதம் உண்ம அதுதான். வக்ர நிலையில இருக்கக்கூடிய சனி, அந்த ஜென்ம சனியா நடந்துட்டு இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களாகட்டும், 7 சனி நடந்துட்டு இருக்கக்கூடிய மேச ராசிக்காரர்களாகட்டும், கும்ப ராசிக்காரர்களாகட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பான யோக பலன் குடுத்துட்டுருக்கு. அத விட கூடுதலா வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரர்கள் அட்டம சனி காலம். அவங்களுக்கே அது நல்ல யோகம் தான் குடுக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்த்துருக்கிறோம் இல்லையா? ஸோ அதுபோல கன்னி ராசிக்காரர்கள், கண்டசனி எல்லாமே டீட்டெயிலா சொல்லியிருக்கோம். மற்ற ஏனைய ராசிக்காரர்களுக்குமே நல்ல பொசிஷன்ல இருந்து தான் நல்ல பலன் தான் குடுத்துட்டு இருக்கிறாரு. சனிய பார்த்து பயப்படுறத தயவுசெய்து விட்டுருங்க. நான் திரும்ப திரும்ப பல இடங்கள்ல அத பதிவு பண்ணிட்டே இருக்கேன். இப்பயும் அதான் சொல்றேன். சனி அப்படின்னாலே கெட்டவன் அப்படின்ற அந்த நெனப்ப விட்டுருங்க. ஸோ இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாரி. அப்ப வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான்னா யார் பொய் சொல்லுவா? கருப்பா இருக்கவன் பொய் சொல்லுவான். அப்ப சனி வந்து கருப்பு. ஸோ அவர் தான் கெட்டவன்னு மைண்ட்ல நமக்குலாம் ஃபிக்ஸ் ஆகி வச்சிருக்கோம் பாருங்க. அந்த எண்ணத்த தயவுசெய்து எடுத்து தூக்கி போட்டுருங்க. அந்த எண்ணத்த தூக்கி போட்டீங்கனாலே, உங்களுக்கு நம்ம சனியால எவ்வளோ ஆதாயம் அடையறோம், எவ்வளோ நல்லது நமக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு உண்மை தெரிய வரும். ஸோ அது தெரிஞ்சு சனி வந்து ரொம்ப நல்ல கிரகங்கள். உண்மைய சொல்லப்போனா வந்து, அவர மாரி வந்து நியாயத்துக்கு கட்டுப்பட்டு, வேண்டியவன், வேண்டாதவன், பணக்காரன், ஏழை, ஏழை அப்படிலாம் இல்லாம, எந்தவித பாகுபாடும் இல்லாம, மனிதர்களுக்குள்ள எந்தவித பாகுபாடும் இல்லாம, இன்னும் சொல்லணும்னா உயிர்களுக்குள்ள எந்த பாகுபாடும் இல்லாம, சமத்துவமா எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையை குடுக்கக்கூடியவர். அவர் நீதிமானும் கூடயா. அதனால வந்து தப்பு யார் பண்ணாலும் தப்பு அப்படின்றத ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடிய அந்த தைரியம் வந்து சனியுடைய ஆதிபத்திய பலம் பெற்றவர்களுக்கு நிச்சயமா இருக்கும். ஸோ அந்த வகையில இதெல்லாம் வந்து சனியோட இயல்புகள். நம்மளுடைய ஆயுள் காரகனும் சனி தான். உழைப்பு தான் வந்து நமக்கு வந்து அ தெய்வம்ன்ற அளவுக்கு நம்ம சொல்லலாம். பெரியவங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க. "நீ உழைச்சா நீ பொழைக்கலாம். நீ உழைச்சா நீ சாப்பிடலாம்." அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில வந்து ஒரு உழைப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னாலும், அதையும் தீர்மானிக்கிறது சனி பகவான் தான். ஸோ இந்த எல்லா வகையிலயுமே வந்து சனி பகவானுக்கு நெறைய நல்ல பண்புகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அத அதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னு சனி பகவான்ட்டருந்து கிடைக்கணும்னு நம்ம மனசுல வேண்டிக்கிட்டு, நெனச்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே, இதெல்லாம் அவர் தான் குடுக்குறாரு அப்படின்ற உண்மையெல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுச்சு அப்படின்னாலே வந்து, உழைச்சா தானங்க காசு வரும், பணம் வரும். பணம் தானங்க எல்லாமே. உங்களுக்கு பணம்ன்றது குருன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த பணம் வர வைக்கிற வழியே வந்து சனி பகவான் தானே. அப்படிப்பட்ட சனி பகவான நம்ம கெட்டவன்னு எப்படி நினைக்க முடியும்? நம்ம உழைப்ப தப்புன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? திருடாத, பொய் சொல்லாத எல்லா செயல்களுமே வந்து, எந்த ஒரு உழைப்புமே வந்து நல்ல விஷயம் தான். ஸோ அந்த வகையில நமக்கு நல்ல உழைப்ப குடுக்கக்கூடிய சனி பகவான கண்டிப்பான முறையில நீங்க வந்து கெட்டவனா பார்க்கிறத தயவுசெய்து விட்டுட்டு, சனியால நமக்கு என்னென்ன ஆதாயங்கள் வருது அப்படின்றத பாருங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப இனிமையாவே இருக்கும். மேலும் இப்ப நம்ம சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சார ரீதியா சனி இந்த நிலையில இருந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன் குடுக்குறார்ன்றத பத்தி பேசியிருந்தோம். அ இன்னும் மேற்கொண்ட டீட்டெயில் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். நம்மள அடுத்த கட்ட நகர்வுகள், அ அதில நம்ம வெற்றி அடைய போறோமா? வெற்றி அடையணும்னா என்னென்ன செய்யணும்? என்னென்ன விஷயங்கள் நம்ம தவிர்க்கணும்? இப்படின்றத பத்தி என்னென்ன நடக்க போகுது நம்ம லைஃப்ல எதிர்காலத்துல இப்படின்றத பத்தி இன்னும் துல்லியமா சரியா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம இங்க சொன்னது வந்து கோச்சார அடிப்படையான சந்திரன் உங்க ராசிக்கான பொது பலன் இல்லையா?
ஸோ இந்த பொது பலன் தாண்டி உங்களுக்கான ஒவ்வொரு நபருக்குமான துல்லியமான தனித்துவமான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சுயஜாத ஆய்வு அவசியம். அதனால உங்களுக்கு உங்களுடைய அடுத்து வரக்கூடிய காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கையில இருக்க பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான வழியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு தெளிவையும், கிளாரிட்டியும் நான் உறுதியான முறையில குடுக்குறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி. உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வர போகிறீங்க. கடன் சுமை படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் கணவன் மனைவி ஒற்றுமை இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் அற்புதமான மாற்றத்தை தரக்கூடிய ஒரு முன்னேற்றமாக, அதாவது குருவுடைய பார்வை இருக்கிறதுனால உறுதியாக பெரிய மாற்றங்கள், பெரிய முன்னேற்றங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி இருக்க போகுது. அதேபோல் யார் யாரெல்லாம் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றீங்களோ, யார் யாரெல்லாம் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றீங்களோ, யார் யாரெல்லாம் மகர ராசி அன்பர்களை சொந்தமாக ஏதாவது ஒரு இடமாச்சும் வாங்கணும் சார் அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சுக்கிட்டு இருக்க உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய சிந்தனைகளுக்கு சரியான ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்து நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு யார் கொடுத்துருக்கா? வக்ரம் பெற்ற சனி பகவான் கொடுத்துருக்கா. அப்போ குருவோடைய பார்வை உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதிக்கு இருக்கிற வரை எந்த பிரச்சனையுமே கிடையாது. எடுத்த விஷயங்கள் எல்லாமே வெற்றி தான். சரியா? பயப்படவும் தேவையில்லை. அதுபோல் அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய நம்முடைய மகர ராசி என்பவர்களுக்கு மகத்துவமான ஒரு லைஃப் ஸ்டைல், இன்னல்கள் இல்லாத, துன்பங்கள் இல்லாத, கஷ்டம் இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைலை உங்களுக்கு யார் கொடுக்க போகிறா? வக்கரம் பெற்ற சனி பகவான் குருவுடைய அருள் மூலமாக, பார்வையின் மூலமாக கொடுக்க போகிறார். வெளிநாடு யோகங்கள் உண்டு, வெளிநாடு பயணங்கள் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய உறவுகள் மூலமாக ஏற்பட்ட மன அழுத்தம், மனவேதனை உறுதியாக படிப்படியாக இந்த செப்டம்பர் எண்டு அல்லது அக்டோபர் எண்டுக்குள்ளே நிறைய மாற்றங்களை, நிறைய உணர்வுபூர்வமான விஷயங்களை நீங்கள் உணரக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். வேலையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வக்ரம் பெற்ற சனி பகவான் கொடுக்க போகிறார். அதேபோல் நம்முடைய மகர ராசி மாணவ செல்வங்கள் உங்கள் படிப்பில் உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இப்பொழுது இருக்குது. ஸோ நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இதை பண்ணலாமா, இதை பண்ண வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது என்ன ஆகும்? மற்றவங்க பண்ணிட்டு போய் பேர் வாங்கிடுவாங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா கடின உழைப்புக்கு சொந்தக்காரங்க, யாரோடைய உழைப்பையும் திருடக்கூடாது, யார் இடத்துலையும் இந்த அங்கீகாரம் பெறக்கூடாது, நமக்கான ஒரு அங்கீகாரம் வேணுங்கிறது தான் உங்களுடைய எதிர்பார்ப்பு. ஸோ அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் குருவுடைய அருளால் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை. அதே போல் கொஞ்சம் இந்த நண்பர்கள் மூலமாக ஏமாற்றப்பட்டவங்க, இப்போ நம்பிக்கை துரோகத்தால் ஏமாற்றப்பட்ட மகர ராசிக்காரங்களாம் இப்போ தான் விழித்து கொள்ள போகிறீங்க. ஏன்னா அவங்கள்ட்ட பாசம் காட்டுறேன்னு சொல்லி, அன்பை காட்டுறேன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க? ரிலீஸ் ஆகி வெளியே வரீங்க. உங்கள் லைஃப்பில் அந்தளவுக்கு ஒரு மாற்றங்கள் இந்த கிரகங்கள் கொடுக்கின்ற ஒரு மாற்றமாக இருக்க போகுது. ஸோ அதே போல் இன்னொரு விஷயம், ஒரே ஒரு விஷயந்தான், படிப்புக்காக நிறைய உதவி செய்யக்கூடிய ஒரு காலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிற உங்களுடைய லைஃப்பில் உறுதியாக படிப்புக்காக நிறைய ஒரு உதவிகள் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான கஷ்டங்களையும் நீக்கி நீங்கள் நிம்மதியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிரக ரீதியாக ஏற்படப்படும். ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எது பண்ண போகிறீங்கிறத கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களை வெளியே சொல்லாதீங்க. நீங்கள் போய் உங்கள் வேலையை கரெக்டாக பாட்டுவாங்க. இந்த கூட்டணி சேர்றது, ஸோ அதே போல் ஏதாவது குழப்பங்களை உண்டு பண்ணக்கூடிய நபர்களுடன் சேர்வதெல்லாம் நீங்கள் நிப்பாட்டிக்கிட்டா உங்கள் லைஃப் சூப்பராகும். சரியா? ஏன்னா இங்கே மகர ராசிக்கு கிரகங்கள் வலிமையை கொடுக்குது. அதே போல்
நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, பொதுவாக சிறு குழந்தைகளுக்கு பேனா நோட்டு வாங்கி தரது நல்லாகும். நீங்கள் வாங்கி கொடுத்து பாருங்கள். ஒரு 50 பிள்ளைகளுக்கு இல்லை 30 பிள்ளைகளுக்கு பேனா நோட்டு புத்தகம் வாங்கி கொடுத்து பாருங்கள். லைஃப் சூப்பராகும். வெற்றி மேல் வெற்றி மகர ராசிக்கு இந்த கிரகம் கொடுக்க போகுதுங்கிறது உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் மிக பொறுமையாக பார்த்ததுக்கு என்னுடைய நன்றி. அதாவது பார்த்திங்கன்னா, நம்முடைய சனி பகவான் வக்ரம் பெற்று உங்களுக்கு கொடுக்கின்ற மாற்றங்கள், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே தெளிவாக சொல்லியாச்சு. இது பார்த்திங்கன்னா, கோச்சார கிரகமான சனி பகவானுடைய வக்ர காலத்தின் பொது பலன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த பொது பலன் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்கிறத நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோலையும் சொல்கிறோம். 20-30% ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லையா? நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு, ஸோ இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விக்கான பதிலை நம்ம துல்லியமாக கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ இந்த பொது பலனை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் எதையும் ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. சார் என்ன சார் நீங்கள் அப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்க அப்படிங்கிறத நீங்கள் நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸில் கொடுக்கீங்க. ஸோ அதே போல் நிறைய பேர் சார் சொன்ன மாதிரி நடந்துச்சுதான்னு சொல்கிறீங்க. ஸோ என்னையை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, சுய ஜாதகம் வலுவாக இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களும் வலுவாக கிடைக்கும். சுய ஜாதக ரீதியாக பிரச்சனைகள் கொஞ்சம் கடுமையாக 6-8 தசாபுதிகள், 12ஆம் இடத்து தசாபுதிகள், அதே போல் அதாவது சுப கிரகத்துடைய செயல்பாடில் பாவ கிரகங்களுடைய இணைவு, இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கட்டாயமாக பிரச்சனைகளும் அதிகமாக கொடுக்கும். இதுதான் கிரக ரீதியான உண்மை. ஸோ அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு உங்களுடைய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பதில் சொல்ல முடியும். ஜாதகமே இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம சொன்னதை வச்சு நிறைய பேர் ஜாதகமும் பார்த்துருக்கீங்க. ஸோ உறுதியாக உங்களுக்கு ஜாதகமே இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த வருடம் அல்லது ஒரு குறிப்பிட்ட வருடம் மட்டும் போதும். உங்களுக்கு துல்லியமாக பிரசன்னத்தின் அடிப்படையில் மிக தெளிவாக உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்மளால் கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ விருப்பப்படுகின்ற நபர்கள் கட்டாயமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் டைரெக்டாக உங்கள்கிட்ட பேசுவேன். ஓகேவா? சரி, இதை தாண்டி எனக்கு ஒரு சின்ன விஷயம், உங்களுடைய மேலான கருத்துக்கள் கட்டாயமாக கொடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். மகர ராசி என்பர்களுக்கு சனி பகவான் 3ஆம் இடத்துல அந்த உபஜய ஸ்தானத்துல வக்ரத்தன்மை அடைகிறார். இந்த 3ஆம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நிறைய பேர்களினுடைய முயற்சிகளுக்கு முழுமையான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். அதனால நம்ம ஒண்ணு முயற்சி எடுத்தோம், அது நடக்கல அப்படின்னு போறதுக்கு உண்டான ஒரு ஸ்தானமே அந்த 3ஆம் இடம் தான். அந்த 3ஆம் இடத்துல இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த சனி பகவான் இருக்கிறதுனால சில இடத்துல தடைகள் இருந்திருக்கும். இது 7.5 சனியினுடைய முடிவுல தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கு. 7.5 சனி எல்லாம் முடிஞ்சாச்சு. நிறைய மகர ராசி என்பர்களுக்கு இன்னும் டவுட்டே தீரல. மேடம் எங்களுக்கு 7.5 சனி எப்போ முடிய போகுது அப்படின்னு கேட்பாங்க. ஐயோ உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சாச்சு, இனிமேல் 7.5 சனியே கிடையாது அப்படின்னு நானும் நிறைய கிளையன்ஸுக்கு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஆனாலும் அவங்களுக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஏன்னா அந்த ராசியினுடைய அதிபதியே அந்த சனி அப்படின்றதுனால மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டுட்டு போயாச்சு. அதாவது 7.5 வருஷம் இருக்க வேண்டிய அந்த சனியினுடைய தாக்கம் 15 வருஷம் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நிகரான ஒரு பாதிப்பை கொடுத்துருச்சு. ஒரு 15 வருஷத்துல ஏற்பட்ட சில பிரச்சனைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா
ஒரே வருஷத்துல முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நம்மளுடைய தவறான கருத்து. எவ்வளவுக்கு எவ்வளவு வலியும் வேதனையும் நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படின்றது அந்த மகர ராசி என்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய வலியிலிருந்தும் வேதனையிலிருந்தும் மிக விரைவாக வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். அதுதான் சனி வக்ரத்தன்மை இந்த ராசி என்பர்களுக்கு செய்ய போறார். மகர ராசி என்பர்கள் குடும்பத்தை பிரிஞ்சாச்சு, தனி மரமா ஆயாச்சு, உங்களுக்குன்னு யாரும் இல்ல, உங்களுக்குன்னு பினான்சியல் சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்ல, உடல் உழைப்பு பண்றதுக்கு யாரும் இல்ல, என்னுடைய அலுவலகத்துல அங்கீகாரம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, நான் இந்த அலுவலகத்துல ஒரு 15 வருடங்களுக்கு மேலாக வேலை செய்யறேன், ஆனாலும் எனக்கு அந்த இடத்துல ஒரு பதவி உயர்வு இல்ல, வருமான உயர்வு இல்ல, எப்படி அடுக்கடுக்காக சில பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டு வர்றாங்க. இதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா இந்த சனி பகவானே காரணம் கிடையாது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் குடும்பத்தை பிரிச்சுட்டாரு, தொழில்ல ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாரு, கடனை கொடுத்துட்டாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நேர்மை நாணயத்தை பொது இடத்துல வீண் பழியாக சுமக்கிறதுக்கு அவமானங்களை கொடுத்துட்டாரு. எல்லாத்தையும் செஞ்சது ராகு பகவான். ஆனா பழியும் வேதனையும் பாத்தீங்கன்னா அந்த சனிக்குதான். சனி பகவான் இவர்களுக்கு ஒரு தற்காப்பை, ஒரு அரணாக தான் இருந்துகிட்டு இருக்காரே ஒழிய, பாதுகாக்கும் அரணாக தான் இருந்துட்டு இருக்காரே ஒழிய மிகப்பெரிய ஒரு வேதனையை கொடுக்க மாட்டார். இப்போ இந்த சனி வக்ரத்தன்மை அடையிறதுனால இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்ல இருந்து முழுமையான ஒரு தீர்வை இந்த சனி வக்ரம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கொடுக்க போறார். அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, 7ஆம் இடத்துல இருந்து அந்த குரு உச்சமா இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால எந்த ஒரு சவால்களையும் சந்திக்கிறதுக்கு தயாராக ஆயிட்டீங்க அப்படின்னு தான் இந்த மகர ராசி என்பவர்களினுடைய முழுமையான பலனே. வெளிநாட்டுக்கு போகணும்னா வெளிநாட்டுக்கு போய் அங்க நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் அமைச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழில்ல நிறைய ஒரு லாபங்களை அடையக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய மகர ராசி என்பவர்களினுடைய 9ஆம் இடத்தை அந்த சனி பகவான் பார்க்கிறார். 9ஆம் இடம் அப்படின்றது பாக்கியஸ்தானம். இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம வேலை செஞ்ச இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அந்த தெய்வம் மூலமாக, அந்த தெய்வ அனுக்கிரகத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உறுதுணை அப்படின்றது லைஃப்ல கிடைக்க போகுது. இது வரைக்கும் வாழ்க்கையில ஒரு திருமணத்தினால மிகப்பெரிய அளவுக்கு அவமானங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் கோர்ட் கேஸ் வரைக்கும் போவேன்னு நான் எதிர்பார்க்கல, ஆனா எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தாச்சு, இனிமேல் நான் வாழ்க்கையில எந்த விதமான ஒரு இழப்புகளும் இல்ல அப்படின்ற அளவுக்கு இழப்புகளை சந்திச்சாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ர காலகட்டத்துல உங்களை தேடி உங்களுடைய உறவுகள் வரக்கூடிய ஒரு நேரம், உங்களுக்கு உண்டான ஒரு உறவுகள் வரக்கூடிய ஒரு நேரம், உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இதனால எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு முழுமையாக இருக்க போகுது. வெளியூர் வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்களுக்கு அவங்களுடைய இடத்துலயே நல்ல ஒரு பிளேஸ் சேஞ்சஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கிறதுனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அதிகப்படியானோர் பேர் பாத்தீங்கன்னா இடமாற்றம் அப்படின்றத செஞ்சுப்பாங்க. இடமாற்றத்தினால நல்ல ஒரு வளர்ச்சிகளும் வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். உடல் ரீதியான தொந்தரவுகளில் இருந்து, ஏன்னா இந்த மகர ராசி என்பவர்களினுடைய 6ஆம் இடத்தை அந்த சனி பகவான் பார்வையிடுறதுனால அந்த உடல் ரீதியான தொந்தரவுகள்ல இருந்தும் வியாதி தொந்தரவுகள்ல இருந்தும் முழுமையாக நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். யார் யாருக்கெல்லாம் வேலை இழப்புகள் இருக்கோ அது எல்லாமே இந்த சனி வக்ரத்தன்மை இந்த மகர ராசி என்பவர்களுக்கு முழுமையாக தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இப்போ இவர்களுக்கு இந்த 4 மாத காலகட்டத்துல நம்ம ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்ன செஞ்சா இவர்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படாம இருக்கும். ஏன்னா கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அடுத்து பாத்தீங்கன்னா வேலையில இந்த வேலையில இருந்து வேற வேலைக்கு போயிட்டா என்ன அப்படின்ற மாதிரியான சில மனக்குழப்பங்கள் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா 2வது திருமணம் நம்ம செஞ்சுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மனக்குழப்பம் வரும். இந்த மாதிரியாக அந்த தேவையில்லாத மனக்குழப்பங்களை சீர் செய்வதற்குண்டான ஒரு பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நீங்க உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டாலே போதும். அந்த குலதெய்வத்திற்கு மாசத்துக்கு ஒரு வாட்டி
அந்த தெய்வம் பக்கத்துல இருக்கு அப்படின்னா தாராளமா போயிடுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல அந்த குலதெய்வத்தை நினைச்சு ஒரு முடிச்சு எடுத்து வைங்க வீட்டுல. அதாவது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் என்னென்னலாம் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷன்ல இருக்கோ அந்த மாதிரியான சில பிரச்சனைகளுக்கு ஒரு முடிச்சு எடுத்து வச்சு, அதாவது ₹1 காயின் மஞ்சள் துணியில முடிச்சா எடுத்து சுத்தி அந்த குலதெய்வத்திற்கு ஒரு காணிக்கையா வச்சிருங்க. வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள்ல இருந்து முழுமையான தீர்வை இந்த மகர ராசி அன்பர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி வக்ரத்தன்மை இருக்க போது. இதை தவிர உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.